வணக்கம். அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட இருப்பதாக அறிவித்திருக்கின்றன. 30 வருட காலம் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இணைந்து இந்த அணுசக்தி பணிகளை முன்னெடுப்பார்கள் என்றும், சவுதி அரேபியா ஈரானை போல யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கும் அனுமதிக்கப்படும் என்று அமெரிக்காவினுடைய சக்தி வள அமைச்சர் கூறியிருக்கின்றார். அமெரிக்க சக்தி வள அமைச்சருக்கும் சவுதி அரேபியா சக்தி வள அமைச்சருக்கும் இடையே இது தொடர்பான ஒப்பந்தம் வரும் தினங்களில் கைச்சாத்திடப்பட இருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் சவுதியில் இருக்கின்ற வீடுகளினுடைய மின்சார தேவை, தொழிற்சாலைகளினுடைய மின்சார தேவை என்பன தவிர இதற்கு மேலும் செல்ல முடியும் என்றும், பிராந்திய பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த முயற்சியை பயன்படுத்துவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனவே நியூக்ளியர் பவர் என்று கூறப்படுகின்ற அணுகுண்டை உருவாக்குவதற்குரிய முயற்சிகளில் சவுதி அரேபியா அடுத்த கட்டமாக செல்வதற்கான வாய்ப்பை இது வழங்குகின்றது. இதனால் அமெரிக்காவில் இருக்கின்ற அணுசக்தி தொடர்பான பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற பாரிய நிறுவனங்கள் எல்லாம் சவுதி அரேபியாவிற்கு உள்ளே இறங்கவும் பெரும் பண முதலீடு ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றது. இதை அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் சம்பிரதாய பூர்வமாக கண்டித்து ஒரு நாடக பிரதியை உருவாக்குவது போல மத்திய கிழக்கில் பல சமநிலை குலைந்து பாரிய பிரச்சனைகள் உருவாகும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதற்கு முக்கியமான காரணம் சவுதி அரேபியாவுடன் இஸ்ரேல் ஏப்ரஹாம் ஒப்பந்தம் என்று இரு நாடுகளும் நட்பாக இருப்பதற்காக அமெரிக்கா தலைமையிலே செய்த ஒப்பந்தமானது இப்பொழுது தள்ளாட்ட நிலையில் இருக்கின்றது. சவுதி அரேபியா இஸ்ரேலுடன் உறவாக இருக்க முடியாது. ஏனென்றால் காசா பிரச்சனையில் இஸ்ரேல் நடத்திய போரானது சவுதி அரேபியாவை மத்திய கிழக்கில் இஸ்ரேலுடன் உறவு கொள்ள முடியாது கால்கட்டு போட்டுவிட்டது. ஏப்ரஹாம் ஒப்பந்தம் பயனற்ற ஒன்றாகவே இருக்கின்றது. இதனால் சவுதி அரேபியாவினுடைய கையில் வருகின்ற இந்த அணுசக்தியானது இஸ்ரேல் தான் மட்டுமே மத்திய கிழக்கில் அணுசக்தி வல்லரசாக இருக்க வேண்டும், அந்த அதிகாரம் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று போட்ட திட்டம் உடைந்து போவதனால் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய நேரடி எதிரான நிலையை எடுக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்று அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அதை தவிர அடுத்து வரப்போகின்ற பெரும் பிரச்சனை, துருக்கியும் அமெரிக்காவும் இப்பொழுது புதிய நல்லுறவை கொண்டாடுகின்றன. துருக்கியும் இதுபோல தனக்கு அணுகுண்டு வேண்டும் என்று கேட்கும். அதுபோல அரபு எமிரேட்ஸ், கட்டார், எகிப்து ஆகிய நாடுகள் தங்களுக்கும் அணுசக்தி வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது அணுசக்தி விவகாரத்தில் பாரிய சிக்கல் ஒன்றை மத்திய கிழக்கு சந்திக்கும் என்றும் இந்த தகவல் தெரிவிக்கின்றது. ஆனால் அமெரிக்காவுக்கு இது பெரும் சறுக்கல் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஈரானினுடைய அணுசக்தி அணுகுண்டு உருவாக்கத்தை தடுப்பதற்கு இயலாத நிலையை அமெரிக்கா அடைந்த சறுக்கல் காரணமாகவே சவுதி அரேபியாவினுடைய குறைபாட்டை தீர்ப்பதற்கு இப்பொழுது சவுதியின் பக்கமாக அணுசக்தியை கொண்டு செல்லுகின்றார்கள். ஈரானிடமிருந்து அணுசக்தியை முற்றாக பறித்திருப்பார்களாக இருந்தால் சவுதி அரேபியா அமைதியாக இருந்திருக்கும். இப்பொழுது பறிக்க முடியவில்லை என்பதனால்தான் சவுதியின் பக்கமாக திரும்பி இருக்கின்றார்கள் என்பது இன்றைய காலை நேர அமெரிக்கா மீதான விமர்சனமாக இருக்கின்றது. இன்றைய காலை செய்திகளில் அமெரிக்க அதிபரினுடைய திடீர் அறிவிப்பாகும், ஈரானினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன, அமெரிக்க படைகளினுடைய மரணமும் உயர்வடைந்து கொண்டே செல்லுகின்றது. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது ஈரானுக்கு ஒரு புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஈரான் ஒரு வர்த்தக கப்பலை தாக்கி அழிக்குமாக இருந்தால் உடனடியாக ஈரானில் இருக்கின்ற எரிசக்தி கட்டமைப்பு மற்றும் மின்சார கட்டமைப்பு, ஈரானுடைய பாலங்கள், தலைநகர் தெஹ்ரானுக்கு அருகில் இருப்பவை ஒவ்வொரு கப்பலுக்கும் ஈடு இணையான அதைவிட பெறுமதி கூடிய உள்நாட்டு அழிவுகளை மத்திய கிழக்கு நாடுகள் ஏற்படுத்தும். அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளினுடைய விமானங்கள் தாக்கி இந்த சேதத்தை விளைவிக்கும். ஒரு கப்பலுக்கு ஏற்படுகின்ற சேதம் அதே அளவு சேதத்தை ஈரானில் ஏற்படுத்தும் என்பது டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்ற இன்றைய காலை பொருளாதார கணக்காக இருக்கின்றது. EASA ஐரோப்பிய நாடுகளினுடைய விமான சேவைகள் பிரிவு ஜோர்டானின் மீதாக இனி ஐரோப்பிய விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த இடத்தில் சீனாவினுடைய ஆதிக்கமும் நடமாட்டமும் என்றும் இல்லாத அளவுக்கு அதிகரித்திருப்பதனால் வான்பகுதி பாதுகாப்பு குலைந்த பகுதியாக காணப்படுகின்றது. இதேவேளை ஈரானினுடைய சமீபத்திய தாக்குதல்கள் ஜோர்டான் மீது தொடர்ந்து நடைபெற்று வருவதனால் விமான சேவைகளை நடத்த முடியவில்லை என்றும்,
இதுபோல ஏற்கனவே சவுதி அரேபியா, கட்டார், ஈரான், ஈராக், குவைத், பஹ்ரைன், லெபனான் ஆகிய நாடுகளின் மேலாக விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று EASA அறிவுறுத்தி இருந்தது. இப்பொழுது ஜோர்டானும் சேர்த்து கொள்ளப்படுகின்றது. இதனால் மத்திய கிழக்கு முழுமையான ஒரு போர் பிராந்தியமாக மாறுவதற்குரிய அபாய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. வணக்கம் உறவுகளே. நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.